ஒரு குட்டி கதை. நரியும் ஆமையும். ஒரு பெரிய காட்டில் ஒரு ஆமையும் நரியும் நண்பர்களாக இருந்தாங்க. அந்த ஆமைக்கு அதோட கடினமான ஓட்டை பிடிக்கல. இப்படி கனமான ஓடு இருக்கிறதுனால தான் தன்னால் வேகமாக ஓட முடியல, பறக்க முடியலன்னு வருத்தப்பட்டுச்சு இந்த ஆமை. ஒவ்வொரு மிருகத்துக்கும் தனித்துவமான உடல் வகை ஏன் கடவுள் கொடுத்துருக்காரு தெரியுமான்னு நரி கேட்டுச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் சொல்லுன்னு சொல்லிச்சு ஆமை. உடனே நரி சொல்லிச்சு, ஒவ்வொரு மிருகத்தோட வாழ்விடத்தை பொறுத்தும் இயற்கைக்கிட்ட இருந்தும் பொதுவாக ஏற்படுற ஆபத்துக்கள் கிட்ட இருந்தும் காப்பாற்றிக்கிட்ட தான் அந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் அமைப்பை கொடுத்துருக்காருன்னு சொல்லிச்சு. உன்னோட உடலில் இருக்க கடினமான ஓடு உனக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அமைஞ்சிருக்கும், அதனால் அந்த ஓட்டை பார்த்து வருத்தப்படாதேன்னு ஆறுதல் சொல்லிச்சு நரி. இதை கேட்ட பிறகும் ஆமைக்கு திருப்தி இல்லை. அப்போத்தான் ஒரு வேடன் அந்த நரியை தன்னோட வில்லால் குறி வச்சிருக்கிறத பார்த்துச்சு ஆமை. உடனே அந்த நரிக்கு பாதுகாப்பாக குறுக்க வந்து நின்றுடுச்சு ஆமை. வேட்டைக்காரன் விட்ட அம்பு ஆமையோட முதுகில் பட்டு கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்த நரி நேராக வேட்டைக்காரனை நோக்கி ஓடிச்சு. நரி தன்னை நோக்கி வரதை பார்த்த வேடன் அங்கிருந்து ஓடிட்டான். இப்போ பாத்தியா, உன்னோட கடினமான ஓடு தான் உன்னையும் என்னையும் காப்பாத்துச்சு. இதே நேரம் உன்னோட ஓடு இல்லைன்னா வேடன் விட்ட அம்பு என்னை கொன்று இருக்கும் அப்படின்னு நரி சொல்லிச்சு. இனிமே உன்னோட உடம்பை பற்றி யோசிக்காம நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துன்னு சொல்லிச்சு நரி. நரி சொன்னதை எல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டாம அதுக்கப்புறமா நல்லபடியாக வாழ்ந்துச்சு.